தேங்க்யூ ஃபாதர். அப்பா, உங்களுடைய கரத்துல இந்த ஈவினிங் டைமை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீ நல்ல தேவன், நல்ல தகப்பன், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், மெய்யான தேவன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் மாறாதவராக இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவராகவே இருக்கிறீங்க, எங்க வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி. இந்த நேரத்துல கூட நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரே உம்முடைய பிரசனத்துல எங்களையே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையே நாங்க விட்டு கொடுக்கிறோம்ப்பா. என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் எங்களுக்கு ஒருவேளை எப்படி அது செய்யணும்னு தெரியாம இருக்கலாம். சில நேரங்கள்ல எதை எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் என் தேவன், நீர் உண்மை உள்ளவராக எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்க, எங்களை வழி நடத்துறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. 24 மணி நேரமும் எங்களோடு, எங்களை விட்டு பிரியாமல் எங்களோடு கலந்திருக்கிற எங்கள் தேவன் நீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற ஒரு மெய்யான தகப்பன் நீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்காய் உம்முடைய ஜீவனை கொடுத்தீங்க. சிலுவையில் எங்களுக்காய் உம்முடைய ஜீவனையே விட்டு கொடுத்தீங்கப்பா. சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய தயவு ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் சாபமாய் மாறினீங்க. நாங்க ஐஸ்வர்யவான்களாக வாழும்படி நீர் தரித்திர கோலம் எடுத்தீங்க. எஸ் ஃபாதர், எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் சுகமாய் வாழும்படி நீர் சரீரத்துல அத்தனை அடிகளையும் அத்தனை வலிகளையும் சுமந்தீங்கப்பா. தேங்க்யூ ஃபாதர். விழுந்து போயிருந்த எங்களுடைய நிலையை புது வாழ்க்கையை கொடுத்து புது சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறீங்க. உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. உமோடு கூட நாங்கள் மரித்திருக்கிறோம். நீர் எழும்பும் பொழுது உமோடு கூட நாங்கள் எழுந்து ஒரு புதிய ஜீவனை பெற்றிருக்கிறோம் ஆண்டவர். எஸ் ஃபாதர், புதிய ஜீவனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. எங்க ஜீவன் உமக்குள் மறைந்திருக்கிறது, உமக்குள் மறைந்திருக்கிறது. எங்களுடைய ஜீவன் உமக்குள் மறைந்திருக்கிறது. எஸ் ஃபாதர், நம்முடைய புதிய ஜீவன், நித்திய ஜீவன் எங்கள் ஒவ்வொருவருத்தருக்குள்ளும் இருக்கிறது. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி ஆவியானவர் எங்களை வழி நடத்துறதற்காக நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. எஸ் ஃபாதர், புது வாழ்வை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி. சகலமும் நன்மைக்கு நேராக எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்காக நன்றி. சகல காரியங்களும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி நடக்கிறதற்காக நன்றி ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய திட்டத்தின்படிதான் நடக்குது. சொல்லுங்க, எஸ் லார்ட், எஸ் லார்ட். உம்முடைய திட்டத்தின்படி நடக்கிறதப்பா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற எந்த காரியமும் வாய்க்காது. எஸ் ஃபாதர், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். எங்க குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது. எங்க பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க. என் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது. எஸ் லார்ட், எஸ் ஃபாதர், நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் உம்முடைய ஜீவன் இருக்கிறது ஆண்டவர். எங்களை சுற்றிலுமாய் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது ஆண்டவரே. எங்க வீட்டுக்குள் உம்முடைய சந்தோஷம் இருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எங்கள் வீட்டிலே ஒலிக்கிறது ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவர். ஒவ்வொருத்தரையும், என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை நான் பேசுறேன். ஐ டிக்ளேர் பீஸ், பீஸ், பீஸ். தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் அப்படியே இறங்கட்டும்பா. எந்த பிரச்சனை இருந்தாலும், மனதுல எந்த வலிகள் இருந்தாலும், இந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும்னு அவங்க மனதுல இருக்கிற அந்த வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, மாறுவதாக. வீட்டுக்குள் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும்பா. தெய்வீக சமாதானம் உறவுகளுக்குள் உண்டாகட்டும். அவங்க உறவுகளுக்குள்ள ஒவ்வொரு கணவன் மனைவி உறவுல, பெற்றோர் பிள்ளை உறவுல, சகோதர சகோதரிகள் உறவுல, ஒவ்வொரு உறவிலும் ஆண்டவரே உம்முடைய கரம், உங்க அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் அப்படியே வெளிப்படட்டும், வெளிப்படட்டும் ஆண்டவரே.
ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அது வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். நான் ரிலீஸ் பண்றேன். நீர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த அந்த தெய்வீக சமாதானத்தை நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. ஒவ்வொரு வீட்டிற்குள்ள ரிலீஸ் பண்றேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் நான் ரிலீஸ் பண்றேன் ஆண்டவரே. லகா மறையாந்து நம அந்த ரகதுனே லிமா ஹம்ம ரகது ரபோ ஷகத ரகந்த ரியாந்தலமே. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. ஒவ்வொரு பிரிவினை ஆவிகள் வெளியேறுவதாக. பிரிவினையின் சண்டைகள் வெளியேறட்டும்பா, வெளியேறட்டும். மன வேறுபாடுகள் வெளியேறட்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகள், அந்த பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இப்படி எது இருக்குமானால் வீட்டுல அது எல்லாம் வெளியேறட்டும். தெய்வ சமாதானம் உண்டாகட்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை நாங்கள் பேசுகிறோம்ப்பா. எங்க வீட்டுல அதை பேசுகிறோம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற, நேசிக்கிற, மன்னிக்கிற இருதயம் ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகட்டும். ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். ஆண்டவரே, யார் மேலையும் எங்களுக்கு வெறுப்போ கசப்போ யார் மேலையும் அப்படி இருக்குமானால் பரிசுத்த ஆவியான ஒவ்வொருத்தர் இருதயத்துல இருந்து அதை எடுத்து வெளியே போடுங்க ஆண்டவரே. எடுத்து வெளியே போடுங்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். உம்முடைய குணம் மட்டும்தான். உம்முடைய நேச்சர் இஸ் அவர் நேச்சர். எங்க குணமே உங்க குணம் தான் ஆண்டவரே. நாங்கள் உம்மால் படைக்கப்பட்டவர்கள், உம்முடைய குமாரர்கள், உம்முடைய குமாரத்திகள் ஆண்டவரே. அதற்கு ஆப்போசிட்டா, அதற்கு விரோதமா எந்த ஒரு சுவாபம் இருக்குமானால் ஒவ்வொருத்தவங்கள இருந்து அது வெளியேறுவதாகப்பா. அந்த நேச்சரை நீங்க உங்க நேச்சரை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உனக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. என் தேவன் நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருத்தருக்காக ஆண்டவரே, உங்க வீட்டுக்குள்ள அதாவது பலவீனத்தோடு இருப்பார்கள், ஆனால் சுகத்திற்காக இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அத்தனை பேரும் ஒரு மனதோடு சுகத்தை பேசுகிறோம்ப்பா. வலிகள் மாறட்டும். உடம்புல இருக்கிற எல்லா பலகீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வதாக. எல்லாம் பிபி நார்மல் ஆகட்டும், டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் நார்மல் ஆகட்டும். எந்த மாதிரியான மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தாலும், இது முடியாதுன்னு இருந்தாலும், டாக்டர்ஸால் இது முடியாது, ட்ரீட்மெண்ட் தான் எப்படி சொல்லி இருந்தாலும், என் தேவனால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நாங்க அதை டிக்ளேர் பண்றோம்ப்பா. அந்த வசனத்தை நாங்க உரிமையாக்கி கொள்ளுகிறோம். உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம், நாங்கள் சுகமானோம். சொல்லுங்க, ஐ எம் ஹீல்டு. எல்லாரும் சொல்லுங்க, ஐ எம் ஹீல்டு, ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஹெல்த்தி இன் கிரைஸ்ட், ஐ எம் ஹெல்த்தி இன் ஜீசஸ் நேம். சொல்லுங்க, நான் சுகமாய் இருக்கிறேன், என் பிள்ளைகள் சுகமாய் இருக்கிறாங்க. தெய்வீக சுகம் என்னுடையது. சொல்லுங்க, தெய்வீக சுகம் என்னுடையது, என்னுடையது. நான் பலவீனத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் வலியில கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. நான் போராடணும்னு அவசியம் கிடையாது. மாத்திரை மருந்துன்னு பணத்தை அதுல செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சுகத்தில் இருக்க முடியும். தெய்வீக சுகம் என்னுடையது. இட் பிலாங்ஸ் டு மீ, இட் பிலாங்ஸ் டு மீ. இது பிள்ளைகளின் அப்பம், பிள்ளைகளின் அப்பம். நம்ம ஆண்டவர் தான் நம்ம அப்பானா, அவர் பிள்ளைகள். நாம் சுகத்துல இருக்க முடியும். வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளுக்கு அதிகாரம் கிடையாது. வியாதிகள், பலவீனத்துக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாரும் உங்க மேல கை வச்சு சொல்லுங்க, நான் சுகமா இருக்கிறேன். என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் சுகமா இருக்கிறது, இருக்கிறது. சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு எல்லாம் கேட்காதீங்க. சுகமா இருக்கிறேன்னு நம்புங்க, விசுவாசிங்க. நம்ம சொல்லும் பொழுது நான் இருக்கிறேன்னு நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்கள் சரீரம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். எஸ், கீழ்ப்படிய ஆரம்பிக்கும். உங்க சரீரத்துல புது ஜீவன் உண்டாகும். பலவீனங்கள் மாறும். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருத்தர் மேலும், பிள்ளைகள் மேலும், வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய சுகம் அப்படியே இறங்கட்டும்பா. இந்த வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும்பா. எல்லையிலேயே இருக்கக்கூடாது, தூரமாவதாக, தூரமாவதாக. பலவீனங்கள் தூரமாவதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்திலையும் நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. எந்த பலகீனமா இருக்கும்னா வெளியேறுவதாக, வெளியேறட்டும். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் ஃபாதர். பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சுகம். ஒவ்வொருத்தருக்கும் பரிபூர்ண சுகம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியம் எதெல்லாம் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குதோ, வீக்கா ஃபீல் பண்றாங்களோ, பலகீனமா யோசிக்கிறாங்களோ, இது என்னால முடியலன்னு யோசிக்கிறாங்களோ, அதுல எல்லாம் உங்களுடைய பலன் இறங்குவதா. உங்களுடைய பலன் இறங்கட்டும்பா, பலன் இறங்கட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நீங்க பலப்படுத்துகிறதற்காக நன்றி. நாங்க பலவான், பலவான், நாங்க பலவான் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துறோம், உமக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அதே போல பணத்துல யாரெல்லாம் இந்த பணம் இல்லையே, கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, இஎம்ஐ கட்டணும், லோன்ல இருக்கிறேன், இந்த பணம் ப்ரெஷரா இருக்கு, வருமானம் இல்லை,
இப்படிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டாவது, தீர்வு உண்டாகட்டும், தீர்வு உண்டாகட்டும். எல்லா கடன்களை அடைக்கிற கிருபையை நான் பேசுறேன், ஞானத்தை பேசுறேன் ஆண்டவரே. ஞானம் ஞானம் ஞானம், விஸ்டம் விஸ்டம் விஸ்டம். சொல்லுங்க, ஐ ஹாவ் விஸ்டம், கிரைஸ்ட் விஸ்டம். சொல்லுங்க, கிரைஸ்ட் விஸ்டம். கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள் இருக்கிறது. எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள் இருக்கிறது. சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள்ளே இருக்கிறது. நீங்க சொல்லுங்களேன், நான் சொல்றேன். அந்த ஞானம் உங்களை என்னென்ன எப்படி பண்ணணும்ங்கிறத நடத்த ஆரம்பிக்கும். நீங்க அழகா எல்லா பண பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட முடியும், வெளியே வந்துடும். நிறைய நேரங்கள் நம்ம நினைப்போம், இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர பணம் வந்தாதானே வெளிவர முடியும்னு. இல்ல, ஞானம் வந்துட்டாலே நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா அந்த விஸ்டம் எப்படி செயல்படணும், எப்படி நம்ம ஒரு பிரச்சனைக்குள்ள போகாம இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ஞானம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நடத்துவார். எல்லாம் பிலீவ் பண்றீங்க? சொல்லுங்க, கிறிஸ்துவின் ஞானம் எனக்குள் இருக்கிறது. டிக்ளேர் பண்ணுங்க, கிறிஸ்துவின் ஞானம் என்னை வழி நடத்துகிறது. கிறிஸ்துவின் ஞானம் என்னை நடத்துகிறது, என் குடும்பத்தை நடத்துகிறது. எஸ் லார்ட், எஸ் ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன்ப்பா. அவங்க இருக்கிற எல்லா பண பிரச்சனையும் தீரட்டும் ஆண்டவர், எல்லா பண பிரச்சனையும். அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், அவங்க தெரியாம முடிவெடுத்திருக்கலாம், இல்ல தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம். எந்த வழியில அவங்க இந்த கஷ்டத்துக்குள்ள வந்திருந்தாலும் என் தேவன் ஏசப்பா, நீங்க மட்டும் ஒரே வழி அப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க, நானே வழி, நானே வழி, நானே வழி. எஸ் லார்ட், நாங்க அதை தான் நாங்க பிலீவ் பண்றோம்ப்பா. வெளியே வர்றதுக்கான விடுதலை வழி நீங்க. உங்களால என் தேவன் எங்களை படைத்தவரே வழி ஆண்டவரே, நீரே எங்கள் அடைக்கலம். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருத்தருக்கும் இந்த வழியை நான் டிக்ளேர் பண்றேன்ப்பா. இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த குழியிலிருந்து நீர் தூக்கி எடுத்து விட்டதற்காக நன்றி. நாங்க எடுத்துட்டோம்னு பிலீவ் பண்றோம். சொல்லுங்க, நான் கடன்ல இருந்து வெளியே வந்துட்டேன், நான் எல்லா கடனை அடைச்சு முடிச்சுட்டேன்னு சொல்லுங்க. நான் எல்லாத்துல இருந்து வெளியே வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன், வெளியே வந்துட்டேன். இயேசுவின் நாமத்தினால நான் இப்போ பரிபூர்ணமா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன். அப்படியே அறிக்கை பண்ணுங்க, நான் பரிபூர்ணமா இருக்கிறேன், நான் நிறைவாக இருக்கிறேன், நிறைவா இருக்கிறேன். எஸ் லார்ட், நிறைவு, நிறைவு எங்களுடையது. தேவன் நீ நிறைவுக்கு அழைத்திருக்கிறீங்க, ஓவர்ஃப்ளோக்கு அழைத்திருக்கிறீங்கப்பா. பற்றாக்குறை, குறைவில் வாழ நாங்கள் அழைக்கப்படவில்லை, குறைவில் வாழ அழைக்கப்படவில்லை, நிறைவில் வாழ நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் நிறைவில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹோலி ஸ்பிரிட் உமக்கு நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும், யூடியூப்ல ஒருவேளை கேட்டுட்டு இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நிறைவை நான் பேசுறேன். சூழ்நிலைகள் வைத்து நாங்கள் முடிவுக்கு வர தேவையில்லை. இப்ப இருக்கிற நிலைமையை வைத்து இப்படிதான் நான் வாழணும்ங்கிறது இல்லை. ஆனால் என் கிறிஸ்து, எனக்குள் இருக்கிற கிறிஸ்து நீர் பெரியவர், பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள் இருக்கிற கிறிஸ்து நீர் பெரியவர், பெரியவர், போதுமானவர், என் பிள்ளைகளை நடத்த போதுமானவர், என் குடும்பத்தை நடத்த போதுமானவர், என்னை நடத்த போதுமானவர். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், பால் எழுதுறாரு, மனுஷன் உங்களுக்கு என்ன செஞ்சிட முடியும்? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப ஏன் பயப்படுறீங்க? மனுஷன் உங்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு வேதத்துல இருக்கு. மனுஷனால இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம பயப்படுறோம், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு ஏன் பயப்படுறீங்க? உலகத்துல இருக்கவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, சுத்தி இருக்கவங்களால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க. ஏன்னா நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அதை மட்டும் மனசுல வைங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி பயமா இருக்குதோ, எப்பெல்லாம் ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள வெளியே இருந்து இது இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்னு எண்ணம் வருதோ, நான் சொல்றேன், உள்ள இருந்து ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. ஆண்டவர் சொல்றது, எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். The God, the Almighty, the Father God who is in me is greater than everything. சொல்லுங்க, my God is greater. எனக்குள்ள இருக்கிற எங்க அப்பா பெரியவர், தகப்பன் பெரியவர். அவருக்கு தெரியும் என் பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்கணும், அவருக்கு தெரியும் என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு. நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க தூரமா இருக்கலாம், அங்க இருக்கலாம், நீங்க பயப்பட வேண்டியதே கிடையாது. தேவனுடைய, ஆண்டவருடைய கரம் பிடித்திருக்கு. நீ விசுவாசி, உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார். ஆண்டவர் நோவா மேலேயே அவ்வளவு கிருபை. யோசிச்சு பாருங்க, வேதத்துல நோவாக்கு தேவன் கண்கள்ல கிருபை கிடைத்துதான், கிரேஸ். நோவாவை மட்டும் ஆண்டவர் கூப்பிடல,
அவன் குடும்பத்தையே உள்ள என்ன பண்ணார், பேழைக்குள்ள கூப்பிட்டார். குடும்பத்தையே பிள்ளைங்க, மருமகள் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவன் வந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறான். ஆனா எல்லாரும் என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. ஆனா நோவா மேல இருக்கிற அந்த கிருபை, அந்த கிரேஸ் அவன் ஃபேமிலியே ப்ரொடெக்ட் பண்ணிச்சு பாருங்க. நான் சொல்றேன், அதை விட அதிகமான கிருபை கிறிஸ்து இயேசு மூலமாய் உங்க மேலயும் என் மேலயும் இருக்கு. யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க சொல்லுங்க. தி கிரேஸ் அப்பான் மீ சொல்லுங்க. என் மேல இருக்கிற கிருபை பெரிது, நோவா மேல இருந்ததை விட பெருசுன்னு நான் சொல்றேன். நோவாக்கே கண்கள்ல தயவு கிடைச்சுன்னா நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மேல இருக்கிற கிருபை பெருசுங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நோவாக்கு அவன் குடும்பம் மொத்தமும் உள்ள வந்துடுச்சு. நோவாக்குள்ள கிருபை அப்படியே ஷேர் ஆகுதுன்னா எப்படிங்க உங்க மேல இருக்கிற கிரேஸ் உங்க வீட்டுல இருக்க அத்தனை பேர் மேலையும் ஷேர் ஆகும். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? உங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, உங்க பெற்றோர், உங்க கூட நீங்க யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்க மேல அந்த கிருபை வெளிப்படும். எல்லாமேன்னு சொல்றீங்க, நிச்சயம் பிலீவ் பண்ணுங்க. அதனாலதான் சிலர் என்கிட்ட வந்து, பிரதர் இவனு என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்க ஹஸ்பண்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டுல இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, நீங்க ஜெபமே பண்ண வேணாம், நீங்க யாருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டாம். உங்க வீட்டுல இருக்கவங்களுக்காக நீங்க விசுவாசிச்சா போதும். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? சரி, நீங்க ஆண்டவரே என் ஹஸ்பண்ட தொடுங்கப்பா, என் பிள்ளைய தொடுங்க இப்படி ஜெபம் பண்ணாதீங்க. எப்படி பண்றதுனாலதான் நடக்க மாட்டேங்குது. இந்த ரகசியமே தெரிய மாட்டேங்குது. நானும் பல மாசமா ஜெபம் பண்றேன் பிரதர், ஒண்ணுமே நான் நடக்காதுங்கிறேன். எவ்வளவு தலைகீழ நின்று ஆண்டவரே தொடுங்கன்னா தொட மாட்டாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அந்த கிருபைய உங்க மேலையும் என் மேலையும் வச்சிருக்கிறாரு. நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது அவர் செஞ்சிட்டாருன்னு நம்புறதுதான் விசுவாசம். செய்யுங்கன்னு சொல்றது விசுவாசம் கிடையாது, அவிசுவாசம். புரிஞ்சுக்கோங்க. அன்பிலீஃப்னா என்ன? ஆண்டவரே செய்யுங்கப்பா, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் சிஸ்டர் எனக்காக இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல. ஒரு தடவை நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம விசுவாசிட்டீங்கன்னா நீங்க சொல்லுவதை விட ஃபெய்த் வந்து அதிகமா ஆக்டிவேட் ஆகும். இப்போ இது இப்படி நடக்கணும் ஆண்டவரே அப்படிங்கிறத விட, என் ஆண்டவர் எனக்கு நடத்திட்டார் அப்படின்னு நம்புறதுதான் ஃபெய்த். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்றேன், இன்னையில இருந்து இப்படி யோசிச்சு பாருங்க. இன்னையில இருந்து இது வரைக்கும் நீங்க ஒண்ணுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்திருக்கலாம். இது நடக்கணும், அது நடக்கணும். இப்போ அது நடந்துடுச்சு, நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் எனக்கு கொடுத்துட்டார், என் தேவன் என் கடனை தீர்த்துட்டாரு, நான் சுகமா இருக்கிறேன். சரி, ஆண்டவர்கிட்ட வரும்போது அவரோட ஃபெலோஷிப் எப்படி தெரியுமா? அவருக்கு பிரைசிங்கா தான் இருக்கணும், அவருக்கு தேங்க்ஸ் கிவிங், நன்றி. இப்ப ஈவினிங் கூட காலையில இருந்து ஆண்டவரே நீங்க நடத்துனதுக்கு நன்றி ஆண்டவர், இந்த இரவு நல்லபடியா தூங்குறதுக்கு என் பிள்ளைங்க, என் குடும்பம் அதெல்லாம் நீங்க நல்லா பாத்துக்கிறீங்களேப்பா, உமக்கு நன்றி. நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பொண்ணுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், ஜெபம் பண்ண மாட்டேனா? ஐ ஒன்ட் ப்ரே ஃபார் யுவர் ஃபேமிலி. ஏன்னா நீங்க கேட்டாலே நடக்கும். இப்ப என்னன்னா உங்களுக்கு அந்த ஃபெய்த் இல்ல. இவரு பண்ணா ஆண்டவர் கேட்பாருங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் பிலீவ் பண்றேன், எனக்கு இது நடந்துடுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஐ பிலீவ் இட்ஸ் ஃபினிஷ்ட் சொல்லுங்க. ஐ எம் ஃபினிஷ்ட். ஏன்னா புதுசா நிறைய பேர் வரீங்க, இங்க உள்ள ப்ரேயர் உங்களுக்கு தெரியாது. இங்க நான் யாருக்கும் ப்ரே பண்ண மாட்டேன். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? நான் என்ன பண்ண மாட்டேன்? உங்களுக்கு இது கிடைக்கணும்னு ப்ரே பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? உங்களுக்கு புரியணும். உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நான் டிக்ளேர் பண்றேன். ஆண்டவரே இதை தாங்க, நான் இதுவரை யாருக்கும் கேட்டதே கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரே இவங்களுக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே இவங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு நான் டிக்ளேர் பண்றேன். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ, நான் என்ன சொல்றேன்னா, தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இதுக்கு ஆமேன் போட்டு நம்பி விசுவாசிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட் சொல்லுங்க. கிராஸ்ல முடிச்சிட்டாரு. இது அவ்வளவுதான். நான் நிஜமா சொல்றேன் பாருங்க, இது வரைக்கும் என் பர்சனல் ப்ரேயர்ல எனக்கு இது ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. ஆனா என்ன தெரியுமா சொல்லுவேன்? நீங்க இதை செஞ்சு முடிச்சிட்டீங்க ஆண்டவரே நன்றின்னு சொல்லுவேன். எனக்கு பல லட்சங்களை கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே நன்றின்னு சொல்லுவேன். சரி, ஆண்டவர் நமக்கு செஞ்சு முடிச்சு விட்டார்னு விசுவாசிக்கிறதாங்க விசுவாசம். தட் இஸ் த ஃபெய்த். என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு தேங்க் பண்ணுங்க. நீங்க ஐயோ என் பிள்ளைய காப்பாத்தணும் ஆண்டவரே, என் பிள்ளைய பாத்துக்கோங்கப்பா, என் பிள்ளைய நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி, என் பிள்ளைங்க கூடயே இருக்கிறீங்க உமக்கு நன்றி.
என் பிசினஸ் நீங்க பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உமக்கு நன்றி. என் வேலையில எனக்கு உயர்வை கொடுத்துட்டீங்க, உமக்கு நன்றி. நான் சுகமா இருக்கிறேன், உமக்கு நன்றி. தேங்க் பண்ணுங்க, முடிஞ்சிட்டுன்னு தேங்க் பண்ணுங்க. என் பையனுக்கு நல்லபடியா திருமணம் முடிஞ்சிடுச்சு, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்லபடியா குழந்தைய பெற்று எடுத்துட்டாங்க, நன்றி ஆண்டவரே. என் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்குது, உமக்கு நன்றி. என் கடன் எல்லாம் தீர்ந்து முடிஞ்சிடுச்சு ஆண்டவரே, உமக்கு நன்றி. இது மட்டும் உங்களுடைய அறிக்கைகளாக வையுங்கள். ஆண்டவருடைய பிரசனத்துல அவரை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பர்சனல் பிரேயர்ல தேவனோடு இன்டிமசி, உறவுல இருங்க. அதுதான் முக்கியம். நம்ம மனசுக்குள்ள அந்த நன்றி இருதயம் மட்டும் இருக்கணுங்க. இந்த இரவு தூங்க போறீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா எத்தனையோ பாருங்க, இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம் நம்ம தான் அப்படின்னு, இதெல்லாம் இன்னைக்கு நடந்துச்சேன்னு நமக்கு நிறைய தோணும், இப்படி நடந்துருச்சே அப்படி. ஆனா இந்த நாள் இப்ப நீங்க அனுபவிக்கிறதோட இதை அனுபவிக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே நம்ம மேல இருக்கவங்களையே தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். நல்லா இருக்காங்களே, அவங்க நல்லா இருக்காங்களே. ஆனா என்னைக்குமே நம்ம கீழே இருக்கவங்களை பாக்குறதே இல்லை. எப்பவுமே பாருங்க, நம்ம லைஃப்ல மேல இருக்கவங்களை பாக்குறத விட நமக்கு கீழே நம்ம இருக்கிற அந்த வாழ்க்கை வாழாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் யோசிக்கிறீங்க அத? நீங்க இப்ப இருக்கிற அந்த வாழ்க்கை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு செகண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படிதானே? தூங்கும் போதெல்லாம் இது வேணும்ங்கிறத விட, ஆண்டவரே இந்த லைஃப்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன வச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு வேலையில வச்சிருக்கீங்களே, சாப்பிட வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, எத்தனை பேரு கையில சாப்பாடை எடுத்து வாயில வைக்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்க நம்ம எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்கெல்லாம் போய் சில ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, அதெல்லாம் பார்த்தா நம்ம அழுதுட்டு தான் இருப்பீங்க. அவங்களால சாப்பாடை கையில கூட எடுக்க முடியாது, வாய் வழியா கூட அவங்களுக்கு உணவு போகாது. எத்தனை பேர் நம்ம பாருங்க, நம்ம சாப்பிடும் இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம், இல்ல வேணாம்னு தூக்கி போடுறோம். நம்மளால நமக்கு ஆண்டவர் பாருங்க கையில அப்படி எடுத்து நம்ம சாப்பிடுற, ஆனா ஒன்னொன்னு யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் எவ்வளவு கிருபை இல்ல. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம கேட்கிறோம். எத்தனை பேர் காது சத்தம் கேட்க முடியாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் பேச முடியாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் பார்க்க முடியாம இருக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே நம்ம நம்ம எவ்வளவு ஆண்டவர் நம்மள நல்லா, நம்மளையே யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள டிப்ரெஷனே இருக்காது. இது நடக்கல, அது நடக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கல, இந்த எண்ணம் பாருங்க. பிசாசு போய் சொல்லிக்கிட்டே இருப்போம், உனக்கு பாரு இது நடக்கல, அது நடக்கல, உன் பிள்ளைங்களுக்கு நடக்கல. இப்போ கவலைப்படுறதுலயே வாழ்க்கை போவோம். நிறைய பேர் பாருங்க கவலை இல்லைன்னு கவலைப்படுவாங்க, கவலை இல்லைன்னே கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஆனா ஆண்டவர் திருத்துவார். ஏன்னா நம்மளால முடியாது பாருங்க. நம்ம எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் செஞ்சிருக்காரு என் லைஃப்ல எவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, நடக்க இன்னும் வெயிட் பண்ணதெல்லாம் தானா நடக்கும். சொல்லுங்க, தானா நடக்கும். நான் சொல்றேன், தானா நடக்குங்க. எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி when you realize எனக்கு ஆண்டவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. சும்மா இருக்கும் போதெல்லாம், சும்மா ஒரு போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் ஆண்டவர் எப்படி என்னை காப்பாத்தினாரு, அதை அப்படி மைண்ட்ல ஓட விட்டுக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், இப்ப நீங்க எதிர்பார்த்திருக்கிற அற்புதம் தானா நடக்கும். அதுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் தலையில இருக்கிற முடி வரைக்கும் எண்ணப்பட்டு இருக்கிறதுப்பா. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த உலகத்துல உள்ளவன் இதுக்கு அதுக்கு இதுக்குன்னு என்ன பண்றான், கவலைப்பட்டுட்டு இருக்கிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைங்க கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். எல்லாமே தானாக நடக்கும். எல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஒருவேளை இந்த பிரேயர் நான் சொல்றேன், நீ என்ன எண்ணத்தோட இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் எனக்கு நடந்தா நல்லா இருக்குமே நினைச்சீங்கல்ல, நான் சொல்றேன் எல்லாம் நடந்துடுச்சு, எல்லாமே நடந்துருச்சுங்க. ஆண்டவர் அப்படித்தான் உங்க வாழ்க்கையில பாக்குறாரு, உங்க குடும்பத்துல பாக்குறார், பிள்ளைங்க லைஃப்ல பாக்குறார். ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் வைக்கணும், ஆண்டவரே நீங்க நடத்துறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், நீங்க நடத்த விட்டு கொடுக்கிறேன். சில காரியம் லேட் ஆகுது, ஒண்ணு கிடைக்கலன்னா அவசரப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே யூ நோ எது எனக்கு தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர், எது என் குடும்பத்துக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறீர். ஒருவேளை
எனக்கு வர வேண்டியது வராம ஏதாவது தடையா இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால இந்த தடைகள் மாறட்டும். அவ்வளவுதான். ஜஸ்ட் டிக்ளேர் தட். தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறதற்கு என்ன தடை இருக்குமோ அந்த தடைகள் மாறட்டும். ஏன்னா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஒருவேளை உங்க மனதிலேயே தடை இருக்கலாம். புரியுதுங்களா? நிறைய நேரம் நமக்கு ரிசீவிங் பாயிண்ட்லயே கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கும். ஆண்டவர்கிட்ட பிரச்சனை கிடையாது. நம்ம மைண்டு சில சேஞ்சஸ் வேணும், நமக்குள்ள சில மாற்றங்கள் உருவாகும். அதுக்காக சில நேரம் சில டைம் எடுக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒண்ணு, ஐ சரண்டர் லார்ட். நீங்க நடத்துறத நான் அக்செப்ட் பண்றேன், நான் உங்ககிட்ட அப்படியே விட்டு கொடுக்குறேன். அவ்வளவுதான். சொல்லுங்க, ப்ரே பண்ணி முடிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவன் நீ நடத்த உண்மை உள்ளவர், எங்களை நடத்துகிற தேவன். உம்முடைய சித்தத்துக்கு எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம். நாங்க நிறைவாக இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் சுகத்தில் இருக்கிறோம், நாங்கள் பரிபூர்ணத்தில் இருக்கிறோம். எஸ் ஃபாதர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பரமபிதா எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கீங்க. என் வீட்டுக்கு என்ன தேவை, என் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு நாங்க நம்புறோம்ப்பா. இப்ப கூட என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் சகல பரிபூர்ணமும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லாமா? Amen. 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 Thank you all. Thank you for joining. So நாளைக்கு காலையில 5:30 Facebook பேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. I believe you everyone are blessed. So எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயா இருங்க, மைண்டை ரிலாக்ஸ் ஆவீங்க. தூங்கும் போது நல்ல சிந்தனை, இந்த ப்ரேயரையே அப்படி மைண்ட்ல கொண்டு போயிட்டு அதையே யோசிச்சுட்டு தூங்குங்க இரவு. மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, the day will be a blessed day. So have a blessed time. Bye.